சாவு கண்படி மரியாதை யார் சாவு போடுவாங்க? அதாங்க வார்த்தை. அந்த ஹரி சத்தியம் சிவசத்தியம் அழிப்பதற்காக ஆகாயத்தின் மார்க்கமாக போய் அந்த நாடகம் சொன்னா யாருமே காணப்படவில்லையே. ஒக்கலாவை சொல்லிட்டாங்க போடான்னு தெரியலையா? யாரு நாதாரியா? சரி போட்டான். அதோ பார்த்தையா யாரோ இரண்டு உருவங்கள் ஆடி பாடிக்கொண்டு போகிறாங்க. ஆமா, யாரு அவங்க? சரி போட்டு அருகில சென்று பார்க்கலாம். வாயில சரியாக பார்த்தாயா? எனது மகள் மகேஸ்வரி போட்டிருக்குது. யாரோ அசலஸ் நண்பராங்க. யாரு எங்க அசல வராங்க? ஆமா, அவங்க வராங்க. அறிவு கட்டப்படே. சரி போட்டாம். அவர்கள் யாருன்னு அருகிலே சென்று பார்க்கலாம் முடியுமா? அப்பா இவர் தெரியவில்லையா? இவர் தான் என்னுடைய கணவர். அப்பா கண்டவனை எல்லாம் கொண்டவன் என்றால் பெண்ணின் குலத்து பெருமை என்னடி பாதகி. கண்கண்ட தெய்வம் என்று கண்ணியருக்கு ஒருவன் என்று அந்திய சொர்க்கத்தில் ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது என்று பண்டைய வேதங்கள் பறைசாற்றும் பொழுது கண்ட கழுதையை கணவன் என்றால் தண்டமை நாட்டின் பண்டைய போல் பாழாவதா? உன்னை பெற்று வளர்த்த இந்த தன்னுடைய ஒரு நோயாளி. இந்த உலகத்தில் 4448 வியாதியில கொடிய வியாதி அந்த குஷ்டம். ஒரு குஷ்டம் உண்மைதானப்பா. கற்பு கரசிகள் பிறந்த மண்ணிலே பிறந்த நீ கற்பை பறிகொடுத்து விட்டு கண்டவரோடு காதலை எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள். அன்னவர் தானே தெய்வம் கொடான் குழுநனை தொழில்வான் பெய்யன பெய்யுமழை. மணவரையில் மாலை சூரிய மணாலனை ஒரு பெண் தெய்வமாக போற்றினால் அவள் மழை பொழிந்தாலும் பொழியுமாம். அது மட்டுமல்லடா, பத்தாவில் கேட்ட பதிவிரதை உண்டானால் எட்டாலும் கூடியிருக்கலாம் இந்த கோவிலே. சற்றேனும் ஏறு மாறாக நடப்பான யானால் கூறாமல் சன்னியாசம் என்ற கற்பு கரசிய சரித்திரத்தை படித்தனே. ஏண்டா உன்னை போல ஒரு பெண் தான் யார் தெரியுமா?
நலாயினி. அவருடைய கணவன் ஒரு நோயாளி. அவனை கூடையில வைத்து தலை மீது தூக்கி வைத்துக் கொண்டு நள்ளிரவு நேரத்திலே ஒரு கானகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தான். அப்படி போகும் வழியிலே மாண்டவ ரிஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி அவன் செய்த கொடுமைக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தார்கள். எப்படி? அவனை கழுமரத்தில் ஏற்றி தலைக்கீழாக தொங்க விட்டார்கள். இந்த பெண்ணானவன் அந்த வழியாக போக நேரத்திலே தலை மீது இந்த கூடை அந்த முடிவன் மீது பட்டுவிட்டது. பார்த்தான் அந்த முடிவன், எவனோ ஒரு பெண் கணவனை கூடையில வைத்து தலை மீது தூக்கி வைத்துக் கொண்டு போக வேண்டினால் என் தலை மீது எடுத்துக் கொண்டு போகிறானே, பொழுது விடுத்தவுடன் அவன் தாலி இருந்த மண்ணிலே விட வேண்டும், அவன் கணவன் செத்து மடிய வேண்டும் சாப்பிட்டான். பார்த்தான் அந்த பத்தினி, அறியாமல் செய்த தவறுக்காக என்னுடைய மாங்கில மருந்து மண்ணிலே விட வேண்டும், பொழுது விடிந்தால்தானே என்னுடைய தாலி அறிந்து வேண்டும், பொழுது விடியாமல் இருக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தாள். பத்தினியின் சாபம் பலித்தது 7 நாள் வரை பொழுதே விடியவில்லை. அவள் யார்? எப்படிப்பட்டவள்? கணவனுக்கு கட்டுப்பட்டவள், கணவனுடைய வார்த்தை மீறாதவள். அவள் மட்டுமா? வேடனை எரித்தால் தமயந்தி, விஷ்ணுவை கல்லாக செவித்தால் பிறந்தை, மும்மூர்த்திகளையும் 3 குழந்தைகளாக மாற்றி அமைத்தால் சதி அனிசுயா, யமனுலகம் சென்ற கணவன் உயிரை திருப்பி கொண்டு வந்தால் சாவன். இன்னும் விண்ணிலே நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறான் அருந்ததி. இப்படிப்பட்ட கற்பு கரசிகள் பிறந்த மண்ணிலே நீ ஒரு பெண்ணாக பிறந்து கற்பு கரசியாக வாழ வேண்டிய நீ ஒரு நோயாளிக்கு திருமணம் செய்து விட்டேன். யாரிவான்? அப்பா முப்பமே எப்ப கலக்கதல் பண்ண அப்பா, நீங்கள் திருமணம் செய்து வைத்தவர் அவர்தான் அப்பா. திருமணம் செய்து விட்டு இவரா? உண்மைதான். உண்மையாகவா? உண்மைதான் அப்பா. உண்மையாக சொல்கிறாய்? அரசி விடுவதில்லை. ஓடுவாய். அப்பா, என்றும் சிலையான கண்டு சிலையாக பேசாதப்பா, வளராதப்பா. மலமி தொடராதப்பா. என்னை யாரு பாடும் பாடல் என்று என்ன உனக்காய் என்னை யார் என்று நான் பாடும் பாடல் என்று நீ பாடுதே அல்லவா, என் பாடல் அவர்கள் நம் படியல்லவா. பாருங்கப்பா, இவன் தானே உன் கணவன்? உங்க கண் முன்னே ஏன் ஒரு காவல்காரன் என்ன அடிக்கலாம்ப்பா. நான் காவல் கேவலம் ஒரு பப்பு மாஸ்டர் அடிக்க வச்சிருக்கீங்க. கேவலம் போய் ஒரு பப்புராசிக்காரன் அடிக்க சரி, வாங்க. போயும் ஐயா, வாடிங்க. நான் கூறுவதை கேளு. சொல்லு. நான் யார் தெரியுமா? பாப்பி. என்னுடைய நாடு கோசலை நாடு. என்னுடைய பெயர் கருணாகரன். என்னுடைய நாட்டிலே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
அதாவது என்னுடைய நாட்டிலே நாட்டு மக்களிடம் பயிர்களை அனைத்துமே காட்டு விலங்குகளை வந்து அழித்து விடுகிறேன் என்று முறையிட்டார்கள். உடனே கானகம் புறப்பட்டேன். அனைத்து மிருகங்களை வேட்டையாடி விட்டு வீடு திரும்பும் நேரத்திலே மான் ஒன்று தப்பித்து விட்டது. தப்பித்து ஓடிய மானை எப்படியாகவும் கொல்ல வேண்டும் என்று பின்தொடர்ந்தே சென்று கொண்டிருந்தேன். அந்த மானாகப்பட்டது முதலிலே மறைந்து விட்டது. அந்த முதலிலே மறைந்து விட்டதால் அங்கு ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த அம்பை அந்த மானின் மீது ஏறியது. அந்த முனிவர் மீது பட்டு விழுத்தது. உடனே கண் விழித்து, எப்படி என்னுடைய சிவபக்தியை கருத்தாயோ பார்த்தாயா? உதிரமாகப்பட்டது ஆறாக பயிற்றுக் கொண்டு போய்விட்டது. இறக்கும் தருவாயே அவர் ஒரு சாபம் கொடுத்தார். தெரியுமா? இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நம்முடைய உடலிலே 4448 நரம்புகள் இருக்கின்றன. அந்த 4448 நரம்புகளிலே 1108 வியாதிகள் இருக்கின்றது. ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறார். அந்த 1108 வியாதிகளிலே தலை சிறந்த வியாதி கொடிய வியாதி கூன் குருதி குஷ்டபிடிக்க போக வேண்டும். கொடுத்தார் சாபம். கத்தினேன், கதறினேன், அழுதேன், புரண்டேன். இந்த சாபத்திற்கு விமோச்சனம் ஏதாவது கூறுங்கள் என்று கூறினேன். அவர் என்ன கூறினார் தெரியுமா? சித்ரா பௌர்ணமி என்று அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக சேர்ந்து அந்த காட்சியை கண்ணார கண்டாயானால் உங்களுடைய குஷ்டம் விளங்கும் என்று கூறினார். நான் சித்ரா பௌர்ணமி அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்றாக பார்த்தேன். என்னுடைய குஷ்டம் விலகிவிட்டது. அரிசக்தி சிவசக்தியா? ஆமாம். அவர்களை பார்த்தாயா? பார்த்தேன். என்னை அழிக்க வேண்டும் என்ற அந்த அரிசக்தி சிவசக்தியா? அவனை காலி பண்ணு. அந்த அரிசக்தி சிவசக்தி பார்த்துக்கலாம். ஆமா, அது சென்று கொண்டிருக்கிறார். அப்படியா? விட மாட்டேன். அவர் இங்கு வர வேண்டும். உங்கள் இருவரையும் உயிரோடு விட மாட்டேன். மாறி வர வேண்டும். சத்தியம் மையவாளே, அது சங்கர தேவியாளே, அது கங்கணம் எந்தவாளே, அது மாறியானவாளே. புகழ் இல்லையா?
யாரம்மா அம்மா 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 கருணாகரா, மகேஸ்வரி, யாரால் எல்லா ஆபத்து? அம்மா தாயி அகிலாத கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிசக்தி என்று என்னைய தேடி நாடி ஓடோடி வந்திருக்கிறே, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? என்னுடைய தந்தையால் எங்கள் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டதம்மா. எங்களை அடியாடி என்று அடித்து எங்களை கொல்வதற்கு துரத்தி வருகின்றார் அம்மா. அப்படியா? உண்மைதான் கருணாகரா, தாயே, மகேஸ்வரி, அம்மா. என் ஆலயத்தில் உள்ள தஞ்சம் என்று அறிந்து விட்டீர்கள். உண்மைதான். உன் தந்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று ஆலயத்தில் ஓய்வு எடுத்துக் கொள். ஆகட்டும் அம்மா, ஆகட்டும். சாப்பிடுறாங்க ஆளப்பா நல்லா தேவாங்க மாதிரி தேவாங்க மூஞ்சி அவனி மாதிரி எதுக்கு எதை ஓடி ஏன்னா அவர் கேள்வி விடாங்க உன் பொண்ணு அந்த சும்மா வரேன் தொண்ணூறு அதெல்லாம் விட்டுப்போ விட்டுப்பா சரி போட்டே அவர்கள் இருவரும் பயந்து ஓடுகிறார்கள். அதை பார்த்தா ஒரு அம்மன் ஆலயம், அம்மன் ஆலயத்தில் நுழைந்து விட்டார்கள். எங்க போனாலும் விடக்கூடாது. ஓடி வா ஓடி அடே வைரவா, ஆறாவா அண்டத்துல ஓ அண்டத்துல கொடுத்துருந்தீங்க அகோர உருவம், கோழி முட்டை கண்கள், கோடாரி பல்லு, சாட்டா முட்டி, அகோர உருவம்.